Next one, simple distillation. The distillation is a process of obtaining pure liquid from a solution. It is actually a combination of evaporation and condensation. This is the 2 mark question. What is simple distillation? Distillation is a process of obtaining pure liquid from a solution. It is actually a combination of evaporation and condensation. Next one, distillation equal to evaporation plus condensation. In this method, a solution is heated in order to vaporizes the liquid. ஒரு சொல்யூஷனை நாம் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம், வேப்பர் ஆகி கடைசியில் சாலிட் மட்டும் கீழே இருக்கும், மற்ற எல்லா லிக்விட்ஸும் வேப்பர் ஆகி மேலே போயிடும். The evaporation of the liquid on cooling condenses into pure liquid. அது வேப்பர் ஆகி போகிறத நம்ம கூல் பண்ணோம்னா லிக்விடாக மாறிடும், அது நம்ம பியூர் லிக்விடாக இருக்கும். For example, sea water in many countries is converted into drinking water by distillation. This method is also used to separate two liquids whose boiling point differ more than 25 Kelvin. ரெண்டு லிக்விட் உள்ள மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணும்போது ஒரு லிக்விடுக்கு இன்னொரு லிக்விடுக்கு இடையில் 25 கெல்வினாவது அதோடைய பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம இப்போ ஒரு 100னா 100 சப்ஸ்டன்ஸோடைய பாயிலிங் பாயிண்ட்டு 125 மேலே இருந்தால் 100 110 வரைக்கும் நம்ம பாயில் பண்ணும்போது ஒரு லிக்விடு ஃபுல்லாக வேப்பராகி மேலே போயிடும். 125 வர்ற வரைக்கும் இன்னொரு லிக்விட் அப்படியே தான் இருக்கும். அப்போ நாம் ரெண்டு லிக்விடை செப்பரேட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ சீ வாட்டரில் அப்படி தான் பண்ணுறாங்க. சீ வாட்டரில் சோடியம் குளோரைடு நிறைய மினரல்ஸ் இருக்கும். நம்ம வாட்டர் மட்டும் வேணும்னா மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 100 பாயில் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் மட்டும் என்ன ஆகும், நமக்கு தனியாக வந்துடும். திஸ் இஸ் த ஒன் மெத்தட். ஸ்ட்ராங் ஸ்ட்ரீம் கூலிங் வாட்டர் அவுட் சால்ட் வாட்டர். இங்கே பர்னர் இருக்குது. ஓவராக ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் ஸ்ட்ரீமாக மேலே வரும். அதை அப்படியே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்டீம் இஸ் கண்டென்சட் இன்டு ஏ டியூப் கூல்டு பை வாட்டர். இந்த வாட்டர் இதில் வந்து கூலிங் வாட்டர் போய்ட்டே இருக்கும். வர்ற வேப்பர் கூல் பண்ண உடனே லிக்விடாக கன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே வந்து பியூர் வாட்டராக நமக்கு செட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இஸ் ஏ ஃபிக்ஸ்டு வித் ஏ வாட்டர் condenser. A thermometer is introduced into the distillation flask through an one-hole stopper. The bulb of the thermometer should be slightly below the side tube. The blackish water or sea water to be distilled is taken in the distillation flask and heated for boiling. இந்த இதில் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம். அப்போ தான் வாட்டர் வேப்பர் நமக்கு ரிமூவ் ஆகும். த பியூர் வாட்டர் வேப்பர் passes through the inner tube of the condenser. The vapor on cooling condenses into pure water and are collected in a receiver. The salt are left behind in the flask as the residue. இந்த ஃப்ளாஸ்கில் தேவையில்லாத சால்ட்ஸ் எல்லாமே ஸ்டே ஆயிரும். வாட்டர் வேப்பர் மட்டும் பாயில் ஆகி நமக்கு இங்கே பியூர் வாட்டராக செட்டில் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். டு செப்பரேட் டூ ஆர் மோர் மிசிபிள் லிக்யூட் which do not differ much in their boiling point. Here simple distillation இதில் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கும் பாயிலிங் பாயிண்ட் டிஃபர் 25 கெல்வின் இருக்கணும். ஆனால் இங்கே எடுக்கும்போது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் do not differ much in their boiling points. Difference in boiling points is less than 25 Kelvin. Fractional distillation is implied. இப்போ 25க்கு கீழே ஒருவேளை 10 15 இருந்துச்சு அப்படின்னா நாம் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்டு இன் petrochemical industry to obtain different fractionals of petroleum to separate the different gases from air to distill alcohol etc. fractional distillation மெத்தடுக்கு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி நாம்
எடுத்துக்கலாம். அதில் நமக்கு பெட்ரோல், பெட்ரோலியம், நாப்தா, கெரோசின், டீசல், இப்படி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸாக ஒவ்வொரு டெம்பரேச்சரில் பாயில் ஆகி வெளியே வரும். நம்ம அதை டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கு இடையில் டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட்டு கொஞ்சம் குறைஞ்ச அளவில் மாறிட்டே இருக்கும். அதுபோல் சப்ஸ்டன்ஸுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணலாம்? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். நெக்ஸ்ட் ஒன், chromatography. Before we discuss the technique, we will take a look at the difference between the two important terms, absorption and absorption. Adsorption is the process in which the particles of a substance is condensed only at the surface of another substance. What is meant by adsorption? In which the particle of a substance is concentrated only at the surface of another substance. இப்போ வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறோம்னா அந்த வாலில் நம்ம பண்ணக்கூடிய அந்த பெயிண்ட்ஸு அப்சர்வ் பண்ணதுக்கு நம்ம அட்சார்ப்ஷன் சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை அப்சார்ப்ஷன்? இட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த substance is uniformly distributed through the bulk of another substance. அப்போ இன்னொரு சப்ஸ்டன்ஸ் மேலே இன்னொரு சப்ஸ்டன்ஸு அதிகப்படியான அளவில் அப்சர்வ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், when a chalk strike in dipped in ink, the surface retain the color of the ink due to the absorption of colored molecule, while the solvent of the ink goes deeper into the strike டியூ டு த அப்சார்ப்ஷன். அப்போது சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு பொருள் உள்ள வரைக்கும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய சாக் பீஸ் அந்த இங்கை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுதான். அப்போ சர்ஃபேஸ் மட்டும் இல்லாமல் இன்னர் பார்ட் ஆஃப் த சாக் பீஸ்லேயும் என்ன பண்ணுது, அந்த மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கு எதுன்னு சொல்கிறாங்க? அப்சார்ப்ஷன். ரெண்டுக்குமே சேம் மீனிங். ஒன்று அப்சார்ப்ஷன் மீன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா அட்ராக்ட் த பெயிண்ட். அப்சார்ப்ஷன் மீன்ஸ் இன்னர் சைடு, அதாவது ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில் முக்கி வைக்கிறோம், அந்த தண்ணியை ஃபுல்லாக ஸ்பாஞ்சு இன்னர் சைட்லேயும் அப்சர்வ் பண்ணுதா இல்லையா? இதுக்கு பேர் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டியூ டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் கலர்டு மாலிகூல் வைல் த சால்வெண்ட் ஆஃப் த இங்க் கோஸ் டீப்பர் இன் டு த ஸ்டிக் டியூ டு அப்சார்ப்ஷன். ஹேன்ஸ் ஆன் பிரேக்கிங் த சாக் ஸ்டிக் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ஒயிட் ஃப்ரம் இன்சைடு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளையில் வரைக்கும் நம்ம இந்த ப்ளூ கலர் இங்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம அப்சார்ப்ஷன் சொல்கிறோம். வாட் இஸ் இன் chromatography? Chromatography is also a separation technique. It is used to separate different components of a mixture based on their different solubilities in the same solvent. இப்போ வாட் இஸ் மீன் பை குரோமோட்டோகிராஃபின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம எப்படி ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம்? குரோமோட்டோகிராஃபி இஸ் ஆல்சோ எ செப்பரேஷன் டெக்னிக். இட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் ஆஃப் எ மிக்சர் பேஸ்ட் ஆன் their different substance solubilities in the same solvent. There are several types of chromatography. Paper chromatography. This is based on the above basic principle, the simplest type of paper chromatography. What is paper chromatography? நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸில் 2-3 பொருள் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம அந்த பேப்பரில் ஒரு ட்ராப் போடுறோம், அதில் கூடிய கலர்ஸை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் பேப்பர் chromatography. Look at the picture.